வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்ம வந்து குணுக்கு தான் பண்ண போறோம். அதாவது அதுக்கு என்னென்ன அளவு போட்டிருக்கேன்னா, இந்த பருப்பு அந்த பருப்புன்னு இல்லாம வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் காராமணியில வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, என்னென்னலாம் பயறு வகைகள் இருக்குமோ, பச்சை பயிறு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து ராஜ்மா கொஞ்சம், எப்பயும் போல நம்மளுடைய தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அது கொஞ்சம், அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி வந்து நல்ல ஒரு 3/4 கப் அரிசி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு, நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் வடிய விட்டுட்டு, வரமிளகா, கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டு கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயும் அடைக்க அரைப்போம் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி இருக்க வேண்டாமே, என்னென்னலாம் கொஞ்சம் இருக்கோ அதெல்லாம் துளியூண்டு எடுத்து போட்டு நான் வந்து இன்னைக்கு குணுக்கு பண்ண போறேன். அதுதான் அரைச்சு மாவெல்லாம் ரெடியா இருக்கு. பாருங்க பாருங்க, மாவு ரெடியா இருக்கு. இப்ப இதுல என்ன பண்ணிருக்கேன்னா, நானு வெங்காயம், கொடமிளகா, கேரட்டு, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வெங்காயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக நீங்க வந்து கேபேஜ், கோஸ் இருந்தா அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து தேங்காய் இருந்ததுன்னா இந்த காய்கறி எல்லாம் போட்டுட்டு தேங்காய் கூட போட்டுக்கலாம். நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப மிச்சம் சில சமயம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பயிர் வகைகளும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அரிசியும் போட்டு ஊற வச்சுட்டு டக்குன்னு ஒரு குணுக்கு தேவையானப்ப பசங்க வரும்போது குணுக்கா பண்ணிடலாம். இல்ல இது நீ வந்து குழிப்பணியாரமா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவை கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து தண்ணி விட்டு கரைச்சிட்டு குழிப்பணியாரமாவும் பண்ணலாம். ஏன்னா அப்ப வந்து கொஞ்சம் புளிக்கணும். இப்ப வந்து புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரைச்சிட்டு உடனே நம்ம குணுக்கு போட்டுடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். டக்குன்னு பண்ணலாம். டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிருக்கோம், போட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்தெடுத்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு நம்ம வேணும்னா நம்ம வந்து புதினா சட்னி அது மாதிரிலாமும் தொட்டுண்டு சாப்பிடலாம். அப்படியே இல்லைன்னாலும் வெறும் சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது என்னன்னு யோசிக்கிற நேரத்துக்கு காலையில மிச்சம் மீதியெல்லாம் வச்சு ஒரு ஊற போட்டிங்கன்னா டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ரெடியா எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். டக்குன்னு ஒரு குணுக்கு பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ள நம்ம பண்ணிடலாம். நீங்க இப்ப பார்த்துட்டே இருக்கிற நேரத்துல ஊற போட்டா கூட டக்குன்னு ஊறிடும். ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்ப ராஜ்மாலாம் ஊறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? ஸோ அதை நம்ம ஊற போட வேண்டாம். எதெல்லாம் சீக்கிரமா ஊறுமோ அதெல்லாம் நீங்க போல காராமணி, வெள்ளை காராமணி, அப்புறம் சிகப்பு காராமணி, பச்சை பயிறு இதெல்லாம் சீக்கிரமா ஊறிடும். கருப்பு உளுந்து இதெல்லாம் ரொம்பவே நல்லது. இதெல்லாம் ஊறிடும். ஸோ இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிடலாம். நான் போட்ட அத்தனையும் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டு கூட பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க குழிப்பணியாரமாவும் பண்ணலாம், இந்த மாதிரி குணுக்காவும் போடலாம். அது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ பொரிச்சு அப்படின்னு கொடுக்கும்போது பசங்களுக்கு பிடிக்கும். இது நல்ல ஒரு காஃபியோடயோ டீயோடயோ கொடுக்கும்போது அவ்வளோ நல்லா டேஸ்டியா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.